அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துல 17வது கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். 17வது கேள்வி என்ன சார் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த பாருங்க, 2016ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. P and Q ஆகிய இரு கார்கள் ஒரு புள்ளியில் இருந்து ஒரே நேரத்தில் இரு நேர்கோட்டில் அதுக்கு தனித்தனியா புறப்படுகிறது. அவற்றுக்கான சமன்பாடுகள் xp of t அதுனா நேரத்தை பொறுத்து சார்ந்து இருக்கிறது. xp is equal to at plus bt square மற்றும் xq is equal to ft minus t square. அப்ப இது p என்ற கார்டுக்கு இது q என்ற கார்டுடைய பொசிஷன். சோ எந்த நேரத்தில் இரு கார்களும் சமவேகம் படுகிற கார்களுடைய நிலையை xp ன்னு சொல்றோம், இந்த இடப்பெயர்ச்சி. சரியா? அப்ப திசை வேகம் எப்பொழுது சமமாக இருக்கும்ங்கறத அங்க கேக்குறாங்க. ரெண்டுக்கும் தனித்தனி சமன்பாடு இருக்கு. ஓகே, அப்ப நான்கு ஆப்ஷன், நான்கு தெரிவுகள் கொடுப்பாங்க இல்லையா? a plus f divided by 2 into 1 plus b, f minus a divided by 2 into 1 plus b, a minus f divided by 1 plus b, a plus f c divided by 2 into b minus 1. இந்த மாதிரி நான்கு தெரிவுகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது எது சரியானதுங்கிறத நம்ம பார்க்கலாம். p மற்றும் q கார்களின் இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடுகள் இந்த கணக்கில் கொடுத்ததுதான். xp is equal to at plus bt square, xp is equal to at plus bt square. நம்முடைய xu is equal to ft minus t square, ft minus t square. சரியா? இது இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு. அல்லது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? திசை வேகத்திற்கான சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். x என்பது இடப்பெயர்ச்சி என்றால் திசை எப்படி இருக்கும்? dx by dt, rate of change of displacement with respect to time. நேரத்தை பொறுத்து இடப்பெயர்ச்சி மாறும் வீதம், அதுதானே திசை வேகம். சோ திசை வேக சமன்பாடு v is equal to dx by dt. அப்ப இந்த ஈக்குவேஷன் ரெண்டையும் வகைக்கெழு கண்டால் நம்ம அடுத்தது வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம், திசை வேகம். அப்ப vp is equal to at டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? a கிடைக்கும். வகைக்கெழு பார்த்தா bt ஸ்கொயர் வகைக்கெழு பார்த்தா 2t கிடைக்கும். ஏற்கனவே ஒரு b இருக்கு. அப்ப vp is equal to p என்ற கார்டின் திசை வேகம் a plus 2bt. அதே மாதிரி vq எவ்வளவு சார்? ft டிஃபரன்ஷியேட் பண்ணா f மட்டும் கிடைக்கும். t ஸ்கொயர்னா 2t. அப்ப f minus 2t. இதுதான் vqவுக்கான சமன்பாடு. அப்ப நம்ம vp கண்டுபிடிச்சிட்டோம், vq கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அதான் கொடுத்திருக்காங்களா சார்? ஆமா. என்ன கொடுத்திருக்காங்க? எந்த நேரத்தில் இரு கார்களும் சமவேகம் பெறும். இந்த vpயும் vqவும் சமமாக இருப்பது எந்த நேரத்தில்? சமமாக இருக்கும் பொழுது t இன் மதிப்பு எவ்வளவு? அதான் இந்த கணக்குல கண்டுபிடிக்கலாம். எப்படி சார்? அப்ப vpயும் vqவும் சமம் என்று சொன்னால் அந்த ரெண்டு சமன்பாடு பார்த்தோம் இல்லையா? vp vq அதன் LHS சமம். அப்ப RHS சமமாக இருக்க வேண்டும். RHS என்ன சார் இருக்கு? vp க்கு பொறுத்தவரையில a plus 2bt, vq பொறுத்தவரையில f minus 2t. ஜஸ்ட் போன ஸ்லைட்ல தான் பார்த்தோம் இல்லையா? சோ t எனும் நேரத்தில் vp மற்றும் vq வின் சம மதிப்பு அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு சமமாக இருக்கிறது. இல்லாட்டி இருக்காது இல்லையா? ரெண்டு சமமா இருக்கணும். சரி, நமக்கு கணக்குல எந்த வெலாசிட்டி சமமா இருக்குமோ அப்ப அதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. சோ a plus 2bt is equal to f minus 2t. இந்த சமன்பாட்டை சீரமைக்க இந்த 2t அந்த பக்கம் கொண்டு வந்தா பிளஸ் ஆகும், இந்த a இந்த சைடு வந்தா மைனஸ் ஆகும். சோ அப்ப 2t plus 2bt is equal to f, இந்த a எங்க வரும்போது மைனஸ் a. இவல t ஐ காமன் எடுத்தா 2t ஐ காமன் எடுத்தா 2t into 1 plus b. இங்க ஒண்ணுமே இல்ல, அதனால 1 இருக்குன்னு அர்த்தம். சோ 2t into 1 plus b. இங்க f minus a அப்படியே இருக்கு. அப்ப t is equal to t ஐ மட்டும் வச்சுக்க, மத்தெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா f minus a divided by 2 into 1 plus b. அதானே? 2 into 1 plus b. சோ இந்த ஆன்சர் இந்த டயத்துல p மற்றும் q கார்டுகள் ஒரே திசை வேகத்தில் செல்லும் அப்படினால தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப t is equal to f minus a divided by 2 into 1 plus b என்கின்ற இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை. ஓகேயா? இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை. நம்ம மேலதிக கணக்குகளை அதாவது இதுவரைக்கும் நம்ம அந்த சாப்டர்ல 17 கேள்வி இயக்கவியல்ல படிச்சிருக்கோம். அடுத்த காணொளியில் மூணாவது அடுத்த யூனிட்ல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகேயா?